நாங்கள் ஒவ்வொரு வீடு வீடாக கழக அமைப்பு ரீதியான 82 மாவட்டங்களில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கொண்டு செல்கிறோம். அதில் முக்கியமாக இந்த மக்கள் நிதியை அரசு கஜானாவிலே சேர வேண்டிய நிதியை ஆட்சியாளர்களுடைய வீட்டு கஜானாவுக்கு செல்வது, இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் இந்த வார பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக மக்கள் நிதியை தன் வீட்டுக்கு கொண்டு போனார் ஸ்டாலின் என்று நாங்கள் ஒவ்வொரு பகுதியிலே மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். எப்படி என்று கேட்டால், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வீதம் டாஸ்மாகில் விலை வைத்து கூடுதலாக வசூல் செய்கிறார்கள். 1.5 கோடி பாட்டில்கள் விற்கிற போது ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் என்று சொன்னால் ஆண்டுக்கு 5400 கோடி ரூபாய் அரசு கஜானாவிலே சேர வேண்டிய, அரசு கருவூலத்திலே சேர வேண்டிய அந்த மக்களுடைய பணம் இன்றைக்கு அதிகார வர்க்கத்தினுடைய முதலமைச்சர் குடும்பம், முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு சென்று சேர்கிறது. இதே இன்னொரு புறத்துல 100 நாள் வேலைக்கு சம்பளம் கூட தர முடியாத ஒரு அவல நிலையில இந்த அரசு கைவிரித்த போது புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைநகர் டெல்லி சென்று பேசி 2999 கோடியை தமிழ்நாட்டு மக்களுக்கான பணத்தை பெற்று தந்தார்.